அனைவருக்கும் வணக்கம். முருகா சரணம். யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறம்மை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. எல்லாம் வல்ல செந்தலாண்டவனுடைய திருவருளினாலே கற்றது திருப்புகழ் என்ற பகுதியின் மூலமாக ஒவ்வொரு திருப்புகழினுடைய அற்புதமான தரிசனத்தை தரிசிக்கக்கூடிய பேற்றை எல்லாம் வல்ல செந்தில் ஆண்டவன் இந்த காணொலியின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் அருள் பிச்சையிட்டிருக்கிறார். அந்த வகையிலே இந்த முறை திருச்செந்தூர் திருப்புகழை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். இந்த திருப்புகழ் ரொம்ப பிரசித்தமானது, நிறைய பேர் ரொம்ப ரசித்து கேட்கக்கூடியது, பாடக்கூடியது. ஆனாலும் இந்த திருப்புகழ் மேல ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்கு. இன்னமும் ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த திருப்புகழ் மரணத்தை பத்தி சொல்லுது, அதனால வீட்டுல பாடக்கூடாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்தாச்சு. அதனாலவோ என்னவோ சுவாமியினுடைய திருவுள கட்டளையின்படி இந்த திருப்புகளை பத்தி கொஞ்சம் பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக முருகனுடைய திருவுருள் துணை கொண்டு இன்று தொந்தி சரிய மகிரே என்ற அற்புதமான திருப்புகழினுடைய தரிசனத்தை தரிசிக்க இருக்கிறோம். வாருங்கள். முதலாவதாக இந்த திருப்புகழை பாடிவிட்டு பின்பு அதனுடைய தரிசனத்தை காண்போம். முருகா சரணம். தொந்தி சரிய மகிரே வெளிர நிறை தந்த மசஜ முதுகே வளையகித தொங்க ஒருகை தடிமேல் வரமகிழர் நகையாடி தொண்டு கிழவ நிவனாரன இருமல் கிங்கு நன முன்னுரையே குளர விழி குஞ்சு குருடு படவே செவிடுபடு சேவியாகி வந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனனுமே உறவே தனையும் இளமைந்தருடமை கடனே தனமுடுக தூயர் மேவி மங்கையழுது விழவே யமபடர்கள் நின்று சர்வ மலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மஜிலின் மிசை வரவேணும் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்தன் வருக மகனே இனி வருக என்கண் வருக எனதார் உயிர் வருக ஆபிராமா இங்கு வருக அரசே வருக முளை உங்க வருக மல சூடிட வருக என்று பரிவினோடு கோசலை புகழ வருமாயன் சிந்தை மகிழும் அருகா குறவரில வஞ்சி வருவும் அழகா சிந்தை மகிழும் அருகா குறவரில வஞ்சி மருவும் அழகா அமர சிற சிந்த அசுரர் கிளை வேறொடும் அடிய ஆடு தீரா திங்களரவு நதி சூடிய பரமர் தந்த குமர அலைய கரை பொருத செந்து நகரில் இனிதே மறுவி வளர் பெருமாளே திங்களரவு நதி சூடிய பரமர் தந்த குமர அலைய கரை பொருத செந்து நகரில் இனிதே மறுவி வளர் பெருமாளே. இந்த திருப்புகள்ல எடுத்த உன்னையே அருணகிரிநாதர் உடம்பினுடைய இயல்பை சொல்லுகிறார். அது என்னென்ன சொல்றார்? தொந்தி சரிய மகிரே, அதாவது உடம்ப நல்லா கச்சிதமா இருக்கிற காலம் பார்த்தீங்கன்னா இளமையான காலம். இந்த இளமையான காலத்துல உடம்பு இவ்வளவு அழகா இருக்கே, நம்மளை பார்த்து நம்மளே ரசிப்போம். இந்த உடம்பு மேல ரொம்ப அதீதமான கவனம் செலுத்துறவங்க, அழகு சார்ந்து ரொம்ப கேர் எடுத்துக்கிறவங்க, தங்களை ரொம்ப அழகா காட்டிக்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே தங்க உடம்பு மேல அவ்வளவு அபிப்பிராயம் வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம கண்ணு முன்னாடியே இந்த உடம்பு அப்படியே செதஞ்சுக்கிட்டே வரும். என்னன்னா, நம்ம ரொம்ப சுவாசமா நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணி தேக்கி வைக்கணும்னு நினைச்ச அழகு நம்ம கண்ணு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா குறையும், தொந்தி விழுந்து சரியும். தொந்தி சரிய அப்புறம் நல்ல எண்ணெய் எல்லாம் போட்டு சீவிரன அந்த முடி நம்ம கண்ணு முன்னாடியே கொட்டும், சொட்டையாயிடுவோம். வயசான காலத்துல எல்லா முடியும் கொட்டு போய் அசிங்கமாவோம். தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை அப்படியே முடியெல்லாம் கொட்டி வெளுத்து போய் தந்தம் அசைய, தந்தம்னா பல்லு, பல்லெல்லாம் ஆட வளைய இதழ் தொங்க அப்படியே இந்த வாயெல்லாம் தொங்கி போய் நம்மனால நடக்க முடியாதுன்னு ஆகிறப்போ ஒரு குச்சி எடுத்து ஊனி நடக்கிற வயசு வரும். அதாவது இந்த உடம்பினுடைய முதுமையை சொல்லுகிறார். அதாவது நம்ம சமயத்துல உண்மையை உண்மையாக பார்க்கிற ஒரு நோக்கம் இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு பொருளினுடைய உண்மை இயல்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கறது தான் ஆன்மீகத்துல ரொம்ப தீவிரமா உள்ள போகக்கூடிய ஒவ்வொரு சாதகனுக்கும் நம்ம சமயம் வலியுறுத்துகிறது. உதாரணத்துக்கு இந்த புக்குன்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இத புக்கா பாக்குறது ஒண்ணு. ஆனா இந்த புக்கு உண்மையாலுமே என்னது? காகிதத்தினால் ஆனது. காகிதம் எதனால் ஆனது? அப்படியே தேடி தேடி போய் இதனுடைய உண்மை நிலைய பாக்குறது. அப்ப இந்த உண்மை நிலைய ரொம்ப உத்து பார்க்கும்போது இது மேல வச்சிருக்கிற பற்று தானா விலகும்.
அந்த ஒரு பாவத்தை தான் அருணகிரிநாதர் இந்த திருப்புகள்ல நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முயற்சி பண்ணுகிறார். முதல்ல இந்த உடம்பு வயசாகும் போது ரொம்ப அழகா இருந்த அதே உடல் பிறர் பார்த்து ஏளனம் பண்ணி சிரிக்கிற அளவுக்கு வரும். இன்னைக்கும் பாருங்களேன், நம்ம வீட்டுல எல்லா பெரிய முடிவுகளும் எடுக்கும்போது எல்லாம் உட்காந்து பேசிட்டே இருப்போம். வயசான யாராவது ஒரு பெரியவங்க நம்ம வீட்டுல ரொம்ப வயசான பாட்டியோ தாத்தாவோ இருந்தா அவங்களுடைய கருத்துக்களையோ அவங்க சொல்றதையோ நம்ம சும்மா இரு கிழவி, உனக்கு என்ன தெரியும், சும்மா உனக்கு என்ன தெரியும், நீ எல்லாம் என்ன அப்படின்னு இந்த காலத்துல நடக்கிறது உனக்கு என்ன தெரியும். ஆனா அந்த வீடு உருவாறதுக்கு, நம்ம இன்னைக்கு நல்லா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு, நம்மளுடைய அப்பா அம்மா நல்லா இருக்கிறதுக்கு எல்லாம் அவங்களுடைய உழைப்பு இருந்திருக்கிறது. ஆனா அந்த உழைப்பெல்லாம் சரிதான். ஆனா வயசானா மதிப்பு கிடையாது. வயசாயிடுச்சுன்னா அவ்வளவுதான். இந்த உடம்பு பயனில்லாமல் போகும்போது அந்த வயசான உடம்புக்கு மதிப்பு இருக்காது. அதை இங்க அருணகிரிநாதர் சொல்றார். தொங்க ஒரு கை தடிமேல் வர மகளிர் நகையாடி, வரப்போற பெண்கள் எல்லாம் வந்து சிரிப்பாங்களாம். ஏன் பெண்களை சொல்றாருன்னா, நல்லா உடம்பு அழகா இருக்கும் போது, நல்லா அப்படியே பாக்குறதுக்கே வசீகரமா இருக்கும் போது, அழகு அழகு எப்படி இருக்கான் பாரு, அப்படி இருக்கான் பாருன்னு கொஞ்சி குழாவி அதே பெண்கள் வயசாகி எல்லாம் பல்லுகள் எல்லாம் விழுந்து முடியெல்லாம் கொட்டி ஒரு மாதிரி ஆன போது சிரிச்சுக்கிட்டு போவாங்களாம், கிளம்ப போகிறான்னு. இதே உடம்ப பார்த்து ஆசைப்பட்ட பெண்கள் இதே உடம்ப பார்த்து கேவலமா சிரிக்கிறாங்களே, இந்த உடம்புக்காகத்தான் நான் இத்தனை நாள் வாழ்ந்தேனா? முதல் கேள்வி. அடுத்து, தொண்டு கிழவன் இவனான் என இருமல் கிங்கு நன முன் உரையே குளறவெளி துஞ்சு குருடு படவே செவிடுபடு செவியாகி. என்னன்னா பேசணும்னு நினைக்கும் போது பேசுறதுக்கு முன்னாடி இருமல், ஒரு கிங்குன்னு இருமல் வந்து நிக்குதான், பேச முடியல. ஒண்ணு, பார்வை மங்கி அப்படியே போகுது, எதை பாக்குறோம்னே தெரியாம ஒவ்வொன்றும் வித்தியாசமா பாக்குற பொருள் மயங்கி மங்கி போய் பார்வை மங்குது. அதுக்கப்புறம் எதுவுமே சரியா கேட்க மாட்டேது. ஒவ்வொரு புலனாக தன்னுடைய வேலையை நிறுத்தி கொண்டு வருகிறது. நம்ம உடம்பு, நீங்க நினைக்கலாம் இந்த உடம்பு எப்படி 200 வருஷம் நல்லா இருக்கும், நம்ம அப்படித்தானே ஓடுறோம் தினந்தோறும். காலையில எந்திரிச்சா 300 வருஷத்துக்கு என்ன செய்யணும்னு பிளான் போடுறாங்க இல்ல. அது மாதிரி இந்த உடம்பு இன்னும் ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 வருஷத்துல அதெல்லாம் ஆஃப் ஆயிடும். அந்த மாதிரிதான் இருக்கு இந்த உடம்பு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல. அருணகிரிநாதர் சொல்றார், ஒவ்வொரு புலனா அது ஆஃப் ஆயிட்டே வருது. கண்ணு தெரிய மாட்டேங்குது, காது சரியா கேட்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் சேர்த்து வச்சிருந்த அத்தனை நோயும் மொத்தமா என் உடம்புல ஏறிட்டு வருது. வந்த பிணியும் அதிலே. பிணினா என்னன்னா வந்தா போகாது. நோய் வந்துட்டு போகும், பிணி போகாது. பிறவி பிணி வந்தா போகாது. அது மாதிரி வந்த பிணியும் அதிலே. என்னன்னா இந்த உடம்போட ஒட்டி இருந்த நோயும் வலிகளும் வேதனைகளும் அதிகமாக, இப்படி அதிகமாகும் போது நம்ம வீட்டுல இருக்கவங்க டாக்டரை கூப்பிட்டு வந்து காட்டுறாங்க, இது எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு. பண்டிதன் அப்படின்னா மருத்துவன், அவன் வந்து பாக்குறான், இது ரொம்ப மோசமாயிடுச்சு போயிடும் அப்படின்னு டாக்டர் சொல்ல, மெய்யினா உடம்பு, இந்த உடம்பு படக்கூடிய அந்த வேதனை ஒரு பக்கம், சுத்தி இருக்கவெல்லாம் பண்ற வேலை அதுக்கு மேல ஒரு பக்கம். சொல்ற இளமைந்தர், நான் பெத்த பசங்க என்ன பண்றாங்க, இவன் எங்கெங்கெல்லாம் கடன் வச்சிருக்கானோ, எங்கெங்கெல்லாம் சொத்து வச்சிருக்கானோன்னு என்னைய பத்தி கவலைப்படாம, நான் வாங்கின கடனுக்கும் நான் சேர்த்து வச்ச சொத்துக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இளமைந்தர் உடைமை கடனே என முடுக துயர் மேவி. ஐயோன்னு கஷ்டப்படுறாங்களாம். இப்படி செத்து போயிட்டாருன்னா யார் கடன் அடைக்கிறது, அந்த சொத்தை யார் அனுபவிக்கிறதுன்னு என்னென்னமோ பேசுறாங்க. அடுத்து, மங்கை அழுது விழவே. இருந்தா கணவனும் ஆண்களா இருந்தா மனைவியும் மாறி மாறி அழுகுறாங்க. ஐயோ விட்டுட்டு போறாங்களே, ஏன் போகணும்னு அழுகுறாங்க அப்படின்னா, உண்மையாலுமே அன்பு ஒரு பக்கம், ரெண்டாவது அவங்கள யார் இனிமேல் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற வேதனை ஒரு பக்கம். இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தேவையை மட்டுமே வைத்துக்கொண்டு அழுது 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 இவரு போயிடுவாருன்னா இவர் மேல இருக்கிற அக்கறையினால இல்ல, இவர்னால கிடைச்ச பயன் இனிமேல் இல்லாம போயிடுமே அப்படிங்கிற நோக்கத்தை மனதில வைத்துக் கொண்டு சுத்தி இருக்கவங்க எல்லாம் அழுகும் போது இத மட்டுமே நினைச்சு இந்த நிலையில்லாத வாழ்க்கைக்காக வாழ்ந்த என்னுடைய உடம்புல என்னுடைய கட்டுப்பாடு இல்லாம மலமும் மூத்திரமும் அப்படியே கட்டுப்பாடு இல்லாம போகுது. உயிர் போகக்கூடிய நேரத்தை வர்ணிக்கிறார். மங்கை அழுது விழவே யம வடர்கள் நின்று சருவ. என்னன்னா யமன் வந்து பாசக்கயிறை போட்டு இழுக்கிறேன், வாடா கிளம்புவான், பண்ண வரைக்கும் போதும், இந்த உடம்புல இருந்து நீ எதையும் உருப்படியா பண்ணல, என்ன பண்ண, சுத்தி சொந்தக்காரனுக்கு சொத்து சேர்த்து வச்ச, அவன் அந்த பாவத்தை பண்ண இந்த பாவத்தை பண்ண, நல்லா சாப்பிட்டா தூங்குன, இதுக்கு மேல உனக்கு வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியல, மறுபடியும் வந்து பிறப்ப, அது வரைக்கும் யமலோகத்துல வந்து இருன்னு யமதூதர்கள் வந்து கயிறை போட்டு இழுக்கும் போது
மலமும் மூத்திரமும் உடம்ப விட்டு கண்ட்ரோல் இல்லாம போக அப்ப உயிர் வெளியே போகும்போது ஒரு வலிக்குமா. சாமி இங்கே சொல்றார், நின்று சர்வ மலமே ஒழுக உயிர் மங்கு அப்படிங்கிறார். என்னன்னா பிரகாசமா உயிரெனும் ஜோதி எரிந்து கொண்டிருக்கும் போது இந்த உடம்பு பிரகாசமா இருக்கு. கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கங்க, ஒரு மெழுகுபத்தியில சுடர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அது அப்படியே பிரகாசமா இருக்கும் போது நல்லா இருக்கு. அது அப்படியே டிம்மாய் டிம்மாய் அமையக்கூடிய நேரம் வரும் பாருங்க, அந்த மெழுகு தீரும் போது அத மாதிரியே இந்த உயிரும் அப்படியே மங்குதான். உயிர் மங்கு பொழுது. அந்த நேரத்துல முருகா நீ மயில் மேல வரணும்னு கேட்கிறார். என்னன்னா மேல சொன்ன அத்தனையுமே நம்ம பண்றதுங்க. என்னன்னா ஒரு நாளும் முருகனுக்காக நம்ம வாழ்ந்தது கிடையாது, முருகனுடைய பேரை உண்மையா சொன்னது கிடையாது, ஏதாவது பலன் கிடைக்கும் தான் சொல்லி இருக்கிறோம். ஆனா இப்பேற்பட்ட நமக்காக முருகன் வரணும்னு சுவாமி கேட்கிறார். ஏன்னா இறைவன் ஒருபோதும் எதையும் எதிர்பார்க்காதவன். அவன் இவன் வாழ்நாள் முழுக்க நம்மளுக்காக பூஜை பண்ணானா, வாழ்நாள் முழுக்க உண்மையை தேடினானா, ஞானத்தை அடைய முயற்சி பண்ணானான்னு எதையும் பார்க்க மாட்டார். ஆனா அந்த உயிர் போற நேரத்துல முருகா என்னை தயவு செஞ்சு உன்னுடைய ஞானத்தை பெறக்கூடிய அந்த வழியை எனக்கு கொடு. என்ன சொல்ற, இப்படி என்னுடைய உயிர் போகும்போது எரும மேல வர யமன் என்னுடைய உயிரை எடுத்துட்டு போக கூடாது. நீ என்னுடைய உயிரை எடுத்துக்கொண்டு உனக்கான வாழக்கூடிய இன்னொரு பிறவியை கொடு, இல்லைன்னா முக்தி கொடு அப்படின்னு ஒரு அற்புதமான பிரார்த்தனையை இங்கே வைக்கிறார். அதுக்கடுத்து ஒரு உண்மையை சொல்ல வருகிறார். என்னன்னா எந்தை வருக ரகுநாயக வருக, அப்பா இங்க வா. எந்தைனா அப்பா, அப்பா இங்க வா. ரகுநாயக ரகுவம்சத்தினுடைய நாயகனே இங்க வா. என்னுடைய மகனே இங்க வா. மைந்தன் வருக, மகனே வருக. என்ன சொல்லுவாங்களே, என்ன பெத்தவனே வருக, என் பெத்த ஐயா வருக. இப்ப எல்லாம் கொஞ்சறாங்க. என்னுடைய கண்ணே வருக. யாரு? எனது ஆறுயிர் வருக, என்னுடைய உயிரே வருக. இப்படி எல்லாம் யாரு கொஞ்சரா? அழகான ஒரு பையனை கொஞ்சறார். அபிராம இங்கு வருக, ஐயா இங்க வா. என்னுடைய அரசனே இங்க வா. ஏன்னா உனக்காகவே சுரந்திருக்கக்கூடிய என்னுடைய தாய்ப்பாலை பருகுவதற்கு இங்கு வா. முளை உண்க வருக, மலர் சூடிட வருக. உனக்கு நான் பால் கொடுத்துட்டு உனக்கு அழகா பூவெல்லாம் ஜோடிச்சு அலங்காரம் பண்றேன், இங்க வா என்று பரிவினோடு கோசலைனா ராமருடைய அம்மா. ராமர் சின்ன வயசுல எப்போதுமே கண்ணனைத்தான் ரொம்ப குழந்தை பருவத்தை கொண்டாடுவோம். ராமருடைய குழந்தை பருவத்தை அவ்வளவு கொண்டாடினது இல்லை. ஆனா அருணகிரிநாதருடைய அழகு என்னன்னா ராமருடைய குழந்தை பருவத்தை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார். கோசலைங்கிற அந்த அற்புதமான தாய் தன் குழந்தையை கூப்பிடுறா, ராமரை இங்கு கூப்பிடுறா. என் அப்பா வருக, அப்பாவா, என்னை பெத்தவனே வா, என்னுடைய அரசே வா, ரகுவம்சத்தினுடைய திலகமே வா, நாயகனே வா, என் உயிரே வா, என் கண்ணே வான்னு கொஞ்சம் கூப்பிடுறா. ஒரு தாய் குழந்தையை கூப்பிடக்கூடிய பாவத்தை இங்க பதிவு செய்றார். மேல முருகன் அருள் செய்யணும்னு கேட்கிறார். கீழே ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மேல காட்டக்கூடிய பரிவையும் அந்த குழந்தையை எப்படி அந்த தாய் கூப்பிடுவா அப்படிங்கிற ஒரு அற்புதமான வர்ணனையும் வைக்கிறார். இது ரெண்டு ஏன் சம்பந்தம் இல்லாம வைக்கிறாருன்னா, சம்பந்தம் இல்லாம வைக்கல. அருணகிரிநாதர் உண்மையை சொல்றார். அப்பா முருகா, நான் என்னதான் வினையினால் இந்த உலகத்துல பிறந்து சாதாரண உலகியல் வாழ்க்கை மட்டுமே வாழ்ந்து சாகிறதாக இருந்தாலும் நான் உன்னுடைய பிள்ளை இல்லையா? நீதானே என்ன இந்த உலகத்துக்கு அனுப்புன. வினையினால இருந்தாலும் இந்த உயிர் உன்னுடையதாச்சே. ஒரு வகையில நீயே எனக்கு தாய் தானே. கீழே எப்படி அந்த தாய் அந்த மகனை எப்படி கூப்பிடுறாளோ அதே மாதிரி இந்த உயிர் இந்த உடம்பு விட்டு போகும்போது முருகா மயில் மேல இங்க வா, என்னுடைய அப்பா வா, என் பக்தனே வா அப்படின்னு கூப்பிட்டு எனக்கு உன்னுடைய அருள் எனும் ஞானப்பாலை கொடுக்கணும்னு சாமி கேட்கிறாரு. எப்பேற்பட்ட வர்ணனை பாருங்க, எப்பேற்பட்ட முயற்சி பாருங்க. இதெல்லாம் வேற யாரும் செய்ய முடியாது. வேற எந்த ஒரு கவிஞனும் இல்ல அருளாளரும் செய்யாத ஒரு நுட்பத்தை அருணகிரிநாதர் இங்கே செஞ்சிருக்கிறார். அடுத்து என்று பரிவினோடு கோசலை புகழ வரும் மாயன் அப்பேற்பட்ட திருமால் சிந்தை மகிழும் மருகா. அப்பேற்பட்ட ராமபுரானுடைய மருமகனே குறவரிட வஞ்சி மருவும் அழகா. அப்பேற்பட்ட ராமபுரானுடைய மருமகனே குறக்கொடியாகிய குற இனத்திலே, அதாவது குறவர் இனத்திலே தோன்றிய அற்புதமான அழகு சுந்தரியான வள்ளி விராட்டியை மணந்து கொள்ளக்கூடிய அற்புதமான பேரழகனே அமரர் சிறை சிந்த சூரபத்மன் தேவர்களை எல்லாம் முடிச்சு சிறையில போட்டுறான். அப்படி தேவர்களுடைய சிறையை உடைப்பதற்காக சூரபத்மனை அழித்து தேவர்களுடைய சிறைவாசத்தை உடைத்து அவர்களை காத்து மீண்டும் அமராவதி பட்டணத்தில் அமரச் செய்த அற்புதமான சிந்தை அசுரர் கிளை வேறொடும் அடிய அடுதீரா. கிளைனா அசுரர் கூட்டம். அந்த அசுரர் கூட்டத்தை வேரோடு அழித்தவனே வீரனே
திங்கள் அரவு நதி சூடிய பரமர். திங்கள்னா நிலா, அரவுன்னா பாம்பு, நதினா கங்கை. இத மூணையும் முடிமேல சூடி இருக்கக்கூடிய எம்பிரானாகிய சிவபெருமான் நீ இருப்பதற்காக ஒரு கடற்கரையை உருவாக்கினார். குமர அலையே கரை கூறுத. அப்பேற்பட்ட அழகான கடல் பொருந்தி இருக்கக்கூடிய செம்மை மிகுந்த இடம், வரக்கூடிய பக்தர்களுடைய செவ்வினையெல்லாம் நீக்கக்கூடிய இடம், சூரபத்மனுடைய குருதி படிந்ததால் சிவப்பான இடம், வரக்கூடிய எத்தனை லட்சோப லட்ச அடியார்களுடைய கவலையை தீர்க்கக்கூடிய செந்திலம்பதி செந்தில் நகரில் இனிதே அற்புதமாக சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக வளர்ந்து விளங்கக்கூடிய என்னுடைய பெரும் தெய்வமே முருகப்பெருமானேன்னு பாடுகிறார். அப்ப இந்த திருப்புகனுடைய மொத்த நோக்கம் என்ன? ஒரு திருப்புகழ்னு எடுத்துட்டோம்னு சொன்னா அங்க அருணகிரிநாதர் மகுடவரியாக உன்னை சொல்லுவார். இங்க மகுடவரிங்கிறது மங்கு பொழுது, அதாவது உயிர் மங்கும் பொழுது மயில் மேல வந்து காட்சி தரணும்னு கேட்கறது தான் மகுடவரி. இருந்தாலும் மேல சில விஷயங்களை சொல்லுகிறார், கீழே சில விஷயங்களை சொல்லுறார். மேல சொல்றது இந்த வாழ்க்கையினுடைய ரியாலிட்டி, அதாவது இந்த உடம்பு வாழ்க்கையினுடைய ரியாலிட்டியை புரிய வைக்கிறார். எப்போதும் உடல் மேல தீவிர பற்று இருக்கக்கூடாது, இந்த உடல் சார்ந்து அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கையில தீவிர பற்று இருக்கக்கூடாது. இப்படி தீவிரமான பற்றை விடுவதற்காக, இப்படி தீவிரமான ஒரு பற்றை நீக்குவதற்காக பிரதிபக்ஷ பாவம் அப்படின்னு ஒரு தன்மை இருக்கிறது. அது என்ன பிரதிபக்ஷ பாவம்? உதாரணத்துக்கு சில பேருக்கு எப்போதுமே ஒரு சில பொருள் மேல ரொம்ப ஆர்வம் இருக்கும். உதாரணத்துக்கு ஆதிசங்கரர் சொல்லுகிறார், ஒருத்தருக்கு தீவிரமான உடல் இச்சை இருக்கு அப்படின்னா ஆதிசங்கரர் சொல்றார், அதை நீ உடலா பார்க்காத, அந்த உடலுக்குள்ள என்ன இருக்கு? அழுகிய கொழுப்பும் சதையும் ரத்தமும் தான் இருக்கு. அது மேல தோல் வேணா இருக்கலாம், அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் உண்மையை பாரு, உனக்கு அந்த ஆசை போயிடும் அப்படிங்கிற. அதுக்கு பேரு தான் பிரதிபக்ஷ பாவம்ங்கிறது. அதே மாதிரி பணத்தை எடுத்துட்டோம் சொன்னா, இந்த பணத்தை வச்சு என்ன பண்றது, பணத்தினால என்ன செய்ய போறோம், பணம் வந்து எவ்வளவு கொடியது அப்படிங்கிறத, ரொம்ப அதிகமான பணம் எவ்வளவு தீமையை உண்டாக்கும் அப்படிங்கிற உண்மையெல்லாம் ஆழ்ந்து சிந்தித்து பணத்தினுடைய ஆசையை நீக்குவது, மண்ணாசையை நீக்குவது, பெண்ணாசையை நீக்குவது, இப்படி ஆசையெல்லாம் விளக்கிய பிறகு மனம் தூய்மை அடைந்து இறைவனோடு சேர வேண்டும் என்ற உன்னத நோக்கைத்தான் அருணகிரிநாதர் இந்த திருப்புகளில் காட்டுகிறார். எனவே இந்த திருப்புகளை கற்று பாடக்கூடிய அடியார்கள் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, இந்த திருப்புகளை பாட பாட மனம் உண்மையான அமைதியை நோக்கி செல்லும். தீவிர ஆசையினுடைய விகாரத்தை விட்டுவிடும். விட்டுவிட்ட பிறகு முருகனை நோக்கி மெல்ல மெல்லதாக ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கும். முருகனுடைய திருவடி பேரு நமக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். முருகாச்சரணம்.